வணக்கம் நண்பர்களே, அச்சயம் சமையலறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சண்டேவை ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ இட்லி மட்டன் குழம்போட தான். அந்த மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக 1 ஸ்பூன் வேணும். அதுக்கு தேவையானதை அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுலேயே கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் ஒரு 15 அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். எங்கள் மிளகாய் மிதமான காரம் இருக்கும். உங்கள் மிளகாய் காரமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமல்லி, 2 பட்டை, சோம்பு, ஜீரகம், கிராம்பு, மிளகு, கறி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வணக்கிக்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை எல்லாம் அதில் போடணும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்களை எல்லாம் போடுங்க, இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மசாலா பொருட்கள்லாம் வணங்கினதுக்கப்புறமா அதுலேயே வரமிளகாயும் போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. வெங்காயம் நல்லா வணங்கணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வெங்காயம் வணங்கணும், இல்லைன்னா மசாலா ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். வெங்காயத்தை நல்லா சுருட்டி வணக்குங்க. இந்த அளவுக்கு வணங்கணும், அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்தி நல்லா தேங்காவோடு வணக்கி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கரை வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்து விடுங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்து விட்டுருங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கணும். வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இந்த உப்பு முதலையே ஏன் சேர்த்துறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகத்தான். இப்போது அதில் நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தக்காளி வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். மட்டன் நல்லா சுருண்டு வணங்கி வரணும். அதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் ஸ்பூன்லேயும் அதை சேர்த்துட்டு நல்லா மட்டனை வணக்கி விடுங்க. மட்டன் நல்லா வணங்கி தண்ணி விடுற அளவுக்கு வணக்கி விடணும். நல்லா இங்கே பாருங்கள், கரண்டி விட்டு நல்லா வணக்கி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கூட இதில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் நல்லா வணக்குங்க. இதோ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம மசாலாவை இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டுறலாம். விசில் அடங்குனதும் திறந்து பார்த்தா நம்மளோட மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சு காமிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறை குறைகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துங்கள் நண்பர்களே. வளரட்டும் அச்சயம்.